உமையொரு வாகனம் உமையொரு வாகனம் ஏக உரிமை சிந்திக்கு இமையும் நமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பாடு தாயும் இல்லை. அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையினை ஆசை கருதல் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன்மை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே. என் பாதவன் வாசல் கமலம் தலைமேல் அதிக வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஸ்வர்வாகத்து நேர்விட்டு இழைக்கும் வினை வழிகேடும் காலன் நினை தழுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குடைக்கும் களவ குய்மலை யாமலை கோமலமே உடைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்னும் கூடி வந்தே சரணம் முகம் அடியாக்கு வானுலகம் தந்தே பறிவுடன் போய் இருக்கும் சதுர்முகமும் வைந்தேன் அலங்க பருவனை ஆகமமும் பாகமும் பொட்டென்றேன் மலரும் அதற்கதிரை ஞாயிறும் திங்களுமே. திங்கட் பசுவின் மனம் நாறு விஷயத்தை சென்னி வைக்க எங்கட் கொடுதவம் எய்தியவா என் இறந்த பெண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்த மோதரன் கப்பலும் வெங்கட்பணி அணை நீர் துளிர் கூறும் விழுப்பொருளை. உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து உமையொரு பாகரும் அது ஏற்கனவே ஏக உருவா இருக்குது. இப்ப இன்னும் அது ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்வது இழிவு சிறப்பு. எங்களை கூட ஒண்ணுமே தெரியாது, அடிப்படையே தெரியாது, அடிப்படை அறிவே இல்லாத, பக்தி முதலான எந்த விதமான சாதனங்களையும் மேற்கொண்டிராத, நாங்கள் எந்த விதத்திலையும் நினைச்சு கூட பார்க்காத, அவருக்கு எதுக்கும் எந்த விதத்திலையும் அருகதையும் யோகிதையும் இல்லாத இல்லை. ஏமாயும் அந்த 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 ஒரு ஒன்றும் இல்லை, அத்தனையும் கூட கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இழிவு சிறப்பு உண்மை அப்படின்னு சொல்லி அந்த இலக்கணத்தை சொல்லிட்டா அதில் எல்லாம் தானாக பொருந்திக்கும். எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். எங்களுக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. இனிமே இந்த சமயத்தை மேற்கொள்வதா அந்த சமயத்தை மேற்கொள்வதா அப்படின்றலாம் எனக்கு இது கிடையாது. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. இனிமே எனக்கு பிறவி தருவதற்கு ஒரு அம்மா கிடையாது. எனக்கு இந்த பிரியோட முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு அம்மா. ஏன் நான் இனிமே அங்க போய் கலக்க போறேன். ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசை ஒரே ஒரு பொல்லா குறும்பு மிஞ்சும். அமையுறு தோழியர் வேயுறு தோழியர் மேல் வைத்த அன்பு மட்டும் மிஞ்சி நிற்கும். அதுவும் அமையும்னா கிழக்கு அமர்த்தின்னு சொல்லுவோம். அந்த தீபத்தினுடைய சக்தி ஏதோ ஒரு வகையில் அடங்கினாதான் அது அடங்கும். அந்த மாதிரி அந்த ஆசையும் அடங்கி போகும். சமயங்களும் இல்லை. இது என்ன சமயங்களும் இனி எழுதற்கு சமயங்களும் இல்லை. இப்போ 6 வகையான சமயங்களாக சொல்லுகின்ற பலவிதமான மார்க்கங்கள். இனிமேல் நான் மேற்கொள்ள வேண்டிய மார்க்கம் எதுவுமே இல்லை. இது ஒண்ணுதான் எனக்கு மார்க்கம். பெண்கள் மேல அமைந்த சிறப்பாக அமைந்த தோளை கொண்ட பெண்கள் மேல அந்த அந்த காமம் வந்து போயிடும் கொஞ்ச நாள்ல. ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே. நின் பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்தின். அம்மா இழுத்து இழுத்து போட்டோம், வலிய வைத்து வலிய திரிச்சு வாய நெரிச்சு விளக்கணை போடுறதுன்னு சொல்றது இல்லையா. அந்த மாதிரி ஆசைக்கடலில் அகப்பட்டு ஆசைக்கடல்ல அகப்பட்டு கொண்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்து அல்லல் பட இருந்தேன். எவனுடைய பாசக்கயிற்றுல இவன் கையில இருக்கிறதும் பாசக்கயிறு தான், எவன் கையில இருக்கிறதும் பாசக்கயிறு தான். இந்த பாசக்கயிறுக்கு இது வேற, பர்பஸ் வேற. அந்த பாசக்கயிற்றுக்கு பர்பஸ் வேற. அது உயிர் கவர்வது. இது அறிவு என்ற யானை கட்டி வைப்பது.
பாசத்தில் அல்லல் பட இருந்தேன். அப்படிப்பட்டவளை, அப்படி இருந்தவனை உன் பாதம் என்னும் வாசக்கமல் மனம் வீசுவதாகிய தாமரையை என் தலைமேல் வலிய வைத்து எங்க பறந்துடா எங்க பாரு நிறுத்தி போர் பண்ணிய தலையில வச்சு ஆண்டு கொண்ட நேசத்தை என்று பேர்பட்ட நேசம் தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஈசர் பாகத்து நேரே. இது இங்க அந்தகன்ங்கிறது வந்து யமனா? வலிய வைத்துங்கிறது வந்து தானாவே வந்து வச்சு அப்படிங்கிறது வலிய வைத்து வலிய வந்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா நான் நாடாமல் தானாக நாடி வந்து அதுக்காக தான் எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் முதல் பாட்டில் சொன்னார். இப்ப தானாக நாடி வந்து வலிய வைத்தார் அப்படின்னு சொல்றாரு. நேரிலேயே வந்து சாதாரணமா சொல்றதுதான். இழை அப்படின்னு சொன்னா நேரான இழை. இழைன்னு சொன்னா சீரான ஆபரணங்களை அணிந்தவள் அப்படின்னு தான் அர்த்தம். இழை அப்படிங்கிறது ஆபரணம் அப்படிங்கிறதுக்கு தான் நேரிழை. நேரான, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப சிறப்பான பெஸ்ட் நேரிய இழை. அதாவது பிசகில்லாத இழை. நேரிய இழை. தங்கத்தால் செய்யப்பட்ட இழை தங்க இழை, நூலால் செய்யப்பட்டது நூல் இழை. இழை என்பது பிசகில்லாதது. இழைக்கும் வினை வழியே அடும். இப்ப இந்த இழைக்கு அர்த்தம் மாறி நான் இழைக்கின்ற வினை. இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பார். அத்தர் சித்தமெல்லாம் உழைக்கும் களவ குவிமுல யாமலை கோமளமே உழைக்கும் போது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன். இதான் மரணத்தை வெல்லும் வழினா என்னன்னு கேட்டான். என்னன்னைக்கும் உயிரோட இருக்கிறது அர்த்தம் இல்லை, மரண பயத்தை உள்ளது. எனக்கு மரணம் உண்டு, நான் இறப்பேன் அப்படிங்கிற தெளிவு வரணும். எப்ப மரண பவம் மிக்குள மக்கள் அரணாக ரமணனுடைய பாட்டு உள்ளவை நாட்கள்ல சொல்லுவாரு. எது மரண பயம் இல்லாதது அப்படின்னு சொன்னா என்ன கேட்கிறாரு, அந்தகன் கையில நான் அகப்படுவேன், அப்ப வந்து அஞ்சல் என்று சொல்வாய் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அந்தகனை வீழ்த்து அங்க மட்டும்தான் அது மார்க்கண்டேயருக்கு மட்டும்தான் அது செல்லுபடியாகும். நமக்கெல்லாம் அடுத்தல் அப்படின்னு சொன்னா போர் புரிதல். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் நான் செய்கின்ற தீவினைகளாலே அந்த வழியாக என் தீவினைகளை பிடித்து கொண்டு அந்த வழியாக வந்து என்னோடு போர் தொடுக்கும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் போது வா கூட வா அப்படின்னு கூப்பிடும் போது எனக்கு பயம் உண்டாகிறது அல்லவா, மரண பயம். அப்போது அஞ்சல் என்பார், பயப்படாதுன்னு சொல்லுவாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கழுத கூவிமலையாமல் கோமளமே. சிவனுடைய மனம் முழுவதும் நிறைந்திருப்பதாகிய மார்பகங்களை உடைய சியாமள மெல்லியலே உழைக்கும் போது காலனாலே துன்புறுத்தப்படும் போது உன்னையே அன்னையே என்பேன் ஓடுவேன். அம்மானு கூப்பிடுவேன், அம்மானு சொன்ன அவ்வளவுதான் சொல்லுவேன். அஞ்சல் அப்படின்னு வந்து சொல்லணும். இல்ல ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் இப்போ அதாவது இந்த கடைசி வரியில அது கொண்டு கூட்டி போடுறது மாதிரி இருக்கு. இழைக்கும் வினை முதல்ல வந்து நான் வினை எடுப்பேன், அதனால வந்து காலன் வினையின் வழியாக காலன் என்னை பிடிச்சு கொடுத்துருவான். அப்போ வந்து உழைக்கும் பொழுது அப்போ வந்து 4வது வரி வருது. அப்ப நான் தடுமாறும் பொழுது அன்னையேன்னு உன்னை அழைப்பேன் அப்போது ஓடி வந்து அஞ்சல் என்பார். அஞ்சல் இது பாருங்க, நீங்க போன பாட்டுல கேட்டீங்களே, அடுத்தடுத்த வார்த்தைக்கு சொன்னீங்க. இது முதல் வரி ரெண்டாவது எப்படி பண்ணிருக்காங்க. இதுல வந்து கடப குவின்னா என்ன, கடப இல்ல குவி முறை புரியுது. கடபம்னா என்ன? கடபம்னா சங்கலம்.
சந்தனம். குருவாயூர்ல சந்தனம் இருக்கு, கலப்பச்சாரத்துன்னு இருக்கு. சந்தனம் பூசிய கலப்பச்சாரத்துன்னு சந்தன காப்பு இல்ல, இது குங்குமப்பூவும் சந்தனம் சேர்த்து கரைக்கிறது. வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும் சதுமுகமும் பைந்தே நலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கது ஞாயிறும் திங்களுமே பானுமண்டல மத்தியஸ்தா அப்படி சொல்றாங்க. அதான் கடைசி. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு, வந்து சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் கொடுத்துருவான். தகால வானுலகத்தை வாரி கொடுத்து அவன் எங்க போய் இருப்பா? பரிவோடு தான் போய் இருக்கும் மூணு இடங்கள் இருப்பான். சதுர்முகமும் பிரம்மனுடைய இடத்திலும் கமலாலயத்திலும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் அவனுடைய மார்பில திருமார்பில வைகுந்த வாசனுடைய திருமார்பில லக்ஷ்மியாக விளங்கியும் பருமணி ஆகமும் தாகம் நோயோடு பாகமாக அங்க மட்டும் இல்லாம பொன் செந்தேன் மலர் கற்பக மலரில் இருக்கக்கூடிய கற்பக செந்தேன் ஒழுகுவதாகிய பொன்மலர் கற்பக மலராக அங்கேயும் அலர்கது ஞாயிறும் திங்களும் அங்க போய் சூரிய மண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் எல்லா இடத்துலையும் போய் பாட்டுக்கு ஜாலியா உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துது. அப்போ தான் போய் இருக்கும் வந்தே சரணம் புகு அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும். இந்த இடங்கள்லாம் போயிருக்கும். அதாவது உன்னிடம் சரணம் புகும் அடியவர்களுக்கு வானுலகத்தை தந்துட்டு நீ இங்கெல்லாம் போய் நீ எங்கெல்லாம் போய் படுக்கு எங்க வேணா போயிருந்துருப்பா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருப்பா. திங்கட்பகலின் மனநாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா. எண்ணிறந்த விண்டோர் வெங்கட்கும் இந்த தவம் எய்துவோம். தரங்க கடவுள் வெங்கட் பணி அணி மேல் தூய் கூறும் விழுப்புரை. இது வரைக்கும் செங்கல்மால் திரு தங்கச்சியேன்னு தான் சொன்னான். இப்ப நீ தான் அதுன்னுட்ட. நாராயணி, கோவிந்த ரூபிணி, கோப்திரி, விஷ்ணுமாயா, வைஷ்ணவி, இத்தனை பேர் சொல்றீங்களே, அது அத்தனைக்கும் அந்த கடைசியிலே திங்கட்பகலின் மனம் நாரும் சீரடி. அதாவது சிவன் தலையில திங்கட்பகவை சூடி இருக்கிறார். பகவு அப்படின்னு சொன்னா ஒரு மூன்றாம் பிறையை தலையிலே சூடி இருக்கிறார். இவர் அவர் காலிலேயே விழுந்திருக்கிற காரணத்தினால அந்த சந்திரனோட மனம் அந்த சீரடியிலே வீசி திங்கட்பகவின் மனநாடும் சீரடி சென்னி வைக்க. சிவனை போல சிவனுக்கு என்ன இது கிடைச்சதோ அதே பாக்கியம் எனக்கும் கிடைச்சது. சென்னி வைக்க எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா. எப்படி எய்தியவாறு என்ன எய்தியவா அப்படின்னு சொன்னா எய்தியவாறு என்ன அப்படிங்கிற கூட்டினான். எண்ணிறந்த விண்ணோதங்களுக்கும் இந்த தவம் எய்துவோம். எண்ணில்லாத தேவர்களுக்கும் இந்த இத்தகைய தவம் கிடைக்குமா? தரங்க கடலுள் பார்க்கடலுக்குள்ளே வெங்கட் பணி அணையின் மேல் ஆதிதேசனாகிய பாம்பு படுக்கையின் மேலே துயில் கூறும் விழுப்பொருளை நாராயணியே. இந்த கூறும் சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து நினைவு கூறும் அங்க இது பண்ணி பார்த்தா நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். பொருளே பொருள் கூறும். இந்த அடுவுக்கு கூட நம்ம அடுமனைன்னு சொல்றோம். அது வேற. இந்த அடு வந்து பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளதுதான். பழைய காலத்துல போனா வேட்டையாடி அதை அட்டு கொண்டு அடுதல் தொழில் செய்து சமைத்து அதெல்லாம் அது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு தான். எல்லாம் அடும் காலம் அப்படிங்கிற போர் புரிய காலம். இந்த பாட்டு திரும்ப எந்த பாட்டு? திங்கள் பசுவின் மான்மார் திங்கட் பகல். திங்கட் பகல் ஒரு கூறாக உடைய திரைச்சந்திரன் தலையிலே சூடிய சிவன்
உன் பாதத்திலே பணிகின்ற காரணத்தினால உன் பாத மலரிலே சதா காலமும் சந்திரனுடைய நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் நறுமணம் இருக்கான்னு கேட்காதுல்ல, எனக்கு தெரியும். அனுபவிச்சு சொல்றார். கற்பனையாவும் இருக்கலாம். அவர் அனுபவிச்சுன்னு சொல்லுவாங்க. மனோரஞ்சிதம்னு ஒரு மலரை நினைச்சாலே விதவிதமா வாசனை வச்சு மனோரஞ்சித பூல எல்லாம் வரும். அது மாதிரி அப்படி இப்படி எனக்கு ஒரு தவம் எப்படி எழுதியது, எழுதியவாறு என்ன அந்த என்னங்கிறத வரவழைச்சுக்கணும். எண்ணிறந்த விண்ணோதங்களுக்கும் இத்தகைய தவம் எய்துவோம், கணக்கற்ற தேவர்களுக்கும் இத்தகைய தவம் கிடைக்குமோ அப்படின்னு எதை கேட்கிறார், யாரை கேட்கிறார்? தரங்க கடலுள் அலை வீசுகின்ற கடலுக்குள்ளே, பார்க்கடலுக்குள்ளே வெங்கட் பனி அணி, வெங்கண் கொடுமையாகிய சிவந்த கண்களை உடைய பனி பாம்பு படுக்கையின் மேல் துயில் கூறுவதாகிய விழுப்பொருளே நாராயணி. பகவுங்கிறது பிளந்த பகுந்த அந்த இது இல்லையா? துயில் கூறுதல் இடையினர் துயில் கூறுதல் முதல்ல வரது வந்து எங்கட், இரண்டாவது வரியில வந்து எங்கட். அது இல்லு பிளஸ் இல்லு பிளஸ் த இட்ட ட பகவுங்கிறது வழக்கில் இருக்கு. டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் சொல்றோம்ல, டிஃபரன்சியேஷனுக்கு தமிழ்ல வந்து பகுத்தல். இல்ல ராமாயணத்துல வந்திருக்கு, கமல்ல படிச்சிருக்கோம். நீங்க இதே உதாரணம் சொல்லுங்க. பகுத்தவான் மதிகொடுன்னு வரும். பொருளே படிக்கையாவே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் திருளே என் மனத்து வஞ்சத்து இருளியது இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் உந்தன் அருளியது அறிகின்றே அம்புயாதனத்து அம்பிகையே. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுரை உடையானிடம் சேர்பவளே. பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொழுது துடியிடை சாய்க்கும் துணைமுனையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வாணுதலே. வாழ்தல் கண்ணியை பின்னவர் யாவும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை வேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றோ முன்சை புண்ணிய. பாடல்ல எந்த பாட்டு எடுத்துக்கோ? பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன்றன் அருள் ஏதென்று அருகிலேன் அம்புதாயனத்து அம்புயாதனத்து அம்பிகை. நீயே பல வகையான செல்வமாக இருக்கு. பொருளா இருந்தா போராது, அந்த பொருள் போகத்தையும் தர வேண்டும். You cannot eat money. அந்த பொருள் போகத்தை தந்தால்தான் அது பொருள், இல்லைன்னா அனுபவிக்கக்கூடியதை கொடுக்கக்கூடியது பொருள். பொருளாகவும் இருக்கிறார், போகமாகவும் இருக்கிறார். சரி, இந்த போகம் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னா என்ன ஆகுன்னு சொன்னா நெஞ்சத்துல மயக்கம் ஏற்படும். பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே. அந்த போகம் ஏற்படுத்துவதாகிய மயக்கமே, அந்த மயக்கத்திலே வருகின்ற தெளிவு. குழம்பினாத்தான் தெளிய முடியும். பொருளாக இருக்கிறார்,
பொருள் தரும் போகமாக இருக்கிறாய், போகம் விளைவிக்கும் மருளாக இருக்கிறாய், மருளிலிருந்து விளையும் தெருளாக இருக்கிறாய், தெளிவாக இருக்கிறாய். இது அத்தனையும் பண்ணி என் மனத்தில் பஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளியாக இருக்கும் ஒன்று அருளே. என் மனசுல கொஞ்சமான பஞ்சம் அப்படிங்கிற இருள் இருக்குமோ அப்படின்ட்டு ஒளி வெளியாகி நின்ற. விளக்குக்கு கீழே நிழல்ங்கிற இருட்டு இருக்கும். ஒவ்வொரு விளக்குக்கு கீழே நிழலாக இருட்டு இருந்தே தரும். இது ஸ்பாட்லெஸ்லி லூமின், ஃபுல்லா அப்படி டோட்டலி கவர்ட் லைட், ஒளி வெளியாகி இருக்கும். என் மனத்து பஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும். ஒளி பறந்து கிடக்கு. உன்றன் அருள் ஏது என்று அறிகிறேன், அம்புயாதனத்து அம்பிகை. அருள் ஏது ஏது என்று அறிகிறேன். எப்படிப்பட்டது உன் அருள், எப்படிப்பட்டது என்பதை அறிகிறேன். அம்புயாதனத்து, அதாவது தாமரையில் எழுந்திருக்கிறார்கள். அம்புயத்தை தாமரையும் வீற்றிருப்பு மதுரையில பொற்றாமரை குளத்தில் வீற்றிருக்கிறவங்க தானே. தாமரையை ஆசனமாக கொண்ட அம்பிகை. அம்பிகை கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், 8 திக்கே அணியும் திருவடையாளர்கள் சேர்ப்பு. இங்க பாருங்க, முந்தின பாட்டில் அம்பிகைன்னு இருக்கு, அதுல கையை மட்டும் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது அதான், அதாவது எந்த போர்ஷனை வேணும் எடுத்துக்கலாம். அந்த அதில உள்ள ஒரு கன்வீனியன்ஸ் தான் இது மட்டும் இல்ல. கன்வீனியன்ஸ் இல்ல சார், ரிலாக்ஸேஷன் எழுதுனா அந்த கஷ்டம் தெரியும். நீங்க எவ்வளவோ எழுதிருக்கீங்க. அத அப்படியே விட்டுருங்க. அம்புயாதனத்தை அம்பிகையை அப்படியே விட்டுருங்க. தனத்தை எடுத்துக்கலாம், அடுத்தது நத்து எடுத்துக்கலாம். அம்பிகையில கையே எடுத்துட்டு இருக்க. அம்பின்னு எடுத்துட்டு தண்ணீர் வச்சு கூட எழுதலாம். அம்பியை வச்சு எடுக்கலாம். கைக்கே அணிவது கண்ணலும் பூ. கையில அணிந்திருப்பது கண்ணலும். கண்ணல்னா கரும்பு, பூ அப்படிங்கிறது கண்ணல் தமிழ். கண்ணல் என்பது கரும்பு. பஞ்சபானம் மலராகிய அம்பு, அதான் பஞ்ச தன்மாத்திர சொல்லிடுறேன். மனரூப சொன்னேன்னா, மனரூப இச்சு கோதண்ட, மனமாகிய கரும்புவில் பஞ்ச தன்மாத்திரையாகிய ஐம்புலன்களாகிய அம்புகள். இந்த மனமாகிய வில் 5 புலன்களாகிய அம்புகளை செலுத்துகிறது. அதை செய்பவள் யார் என்றால், அதுக்காக நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் தலையில் போட்டு கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், அவள் கையிலே வைத்திருப்பது கரும்பு வில்லும் மலர்கணை. கமலம் என்ன மெய்க்கே இல்ல, எல்லாருக்கும் உண்டு. ராஜேஸ்வரியில் எல்லாருக்கும் உண்டு. அம்பாளுக்கு உண்டு. எந்த அபிராமியும் உண்டு. கரும்பு இல்லாம இருக்காது. பாருங்க, பேப்பர்ல இருக்குதுன்னா பாருங்க. இங்க இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த இருக்கு பாருங்க. அங்க பக்கத்துல பாருங்க, இருக்கு, கரும்பு இருக்கு. இருந்தே தெரியும். எல்லாத்துலயும் இருக்கு. லலிதா பேர். அதான் இப்ப சொல்றேன், லலிதா சரஸ்வனுடைய வார்த்தை தானே இது. மனோரவேட்சி கோதண்ட பஞ்ச தன்மாத்திரா அப்படின்னு சொல்றது லலிதா சரஸ்வரம். அவளுக்குரிய அவளுக்கு பின்னால எல்லாம் பின்னால பரிவார தேவதைகள். அதுல வந்து ஜுவாலாமாலினி அந்த மாதிரியான கோட்டை காவலர்கள், அந்த தெய்வங்களும் உண்டு. அதெல்லாம் வேற, அது உள்ள நான் போவேன். என்ன அவ வந்து கைக்கு அணிவது கண்ணலும் பூ, கமலம் மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. தாமரையை போன்று சிவந்த அந்த மேனிக்கு அணிவது என்னன்னா வெண்முத்து மாலை. விட அரவின் பைக்கே இடைக்கு அணிவது விட அரவின் பை, அல்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடைப்பாகத்துக்கு அணிவது பன்மணி கோவையும் பட்டும். இப்ப புரியுதா?
இடை அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து இப்போ விட அரவின் பை அப்படின்னு சொல்றது வேற இடமா இருந்தா அந்த இடத்துலயா பன்மணி கோவையும் பட்டியும் அணிவாங்க. எவ்வளவு தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறோம். கோவையும் பட்டும் இது அத்தனையும் அணிகிறாள். ஆனா அவ அடைந்திருப்பது யார தெரியுமா? 8 திக்கை அணியும் திருவுடையான். அவனுடைய திரு எப்பேற்பட்டதுன்னு சொன்னா 8 திக்குகளையும் அடையக்கூடிய வெறும் திகம்பரன், திக் அம்பரன், திக்கை ஆடையாக அணிந்தவராக அந்த திருவுடையான். ராணி ஆடுறான் போய் இது பாட்டுக்கு சகலாபரணன் பூஷிதையாக நிற்கிறார் இல்லையா, போய் சேர்ந்திருக்கா இல்லையா? 8 திக்கே அணியும் திருவுடையானை சேர்பவரே. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை தூவள பொருள் துடியிடை சாய்க்கும் துணைமுலையாள் அவளை பணிவின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு. இந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஆயிடும், அப்பப்ப யோகத்துல போய் உட்காந்துருவார். உலகத்துல படைப்பு தொழில்ங்கிறது நடக்காம போயிடும். ஒரு யோகத்துல போயிட்டார்னா ஒண்ணு சம்ஹாரத்தினால நாங்க பிறவிக்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுவுமே நடக்காம போயிடும். அதனால என்ன பண்றாளாம், பவளக்கொடி பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா. அந்த பவளம் போன்ற கொடியாக அவளுடைய மேனியிலே பூத்த செவ்வாய், பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகை, வெண்முத்து பற்கள் தோன்றுகின்ற திருநகையும் துணையாக. இந்த பனிமுறுவல்னா குளிர்ச்சியான பனிமுறுவல்லாம் குளிர்ச்சியான வெள்ளையான முருவல் குளிர்ச்சியான தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருள். சங்கரன் துவளுமாறு பொருள் துடியடை சாய்க்கும். அந்த அந்த போர்ல வெற்றி கண்டு இடை சாய்கின்ற ஒல்கி ஒசிகின்ற, எதனால தனபாரத்தினால் ஒல்கி ஒசிகின்ற அந்த பூங்கொடியின் அவளை பணிவின் கண்டீர் அமராவதி ஆடுகின்ற. தேவேந்திர லோகத்தை ஆளுவதற்கு அவளை பணியுங்கள். துணை முதலியால் இணைத்தாள் கால்க்கும் வரும், இதுக்கும் வரும், மார்பர்களுக்கு வரும், கைக்கு வரும், ரெண்டு சேர்ந்து இருக்கு. கண்ணுக்கு வரும், கண்ணினை நிறைய இணை துணை ரெண்டுமே வரும், சேர்ந்து இருக்குங்கிற அர்த்தம். அவ்வளவுதான். கண்கள் ரெண்டும் இது பண்ணிக்கிறதுனால அந்த மாதிரி இந்த மனுஷனோட அநியாயத்தை இந்த 39வது பாட்டுல பார்க்கலாம். ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு. என்னை ஆண்டு கொள்வதற்கு உன்னுடைய அடித்தாமரைகள் உண்டு, அந்தகனிடமிருந்து வீழுவதற்கு உன் விழி கடைக்கண் பார்வை ஒன்று உண்டு. மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை, நின் குறையே அன்று. அதுக்கு மேல எதனா நடந்ததுனாமா ஏன் தப்பு வந்த இங்க இப்படி சொல்றார். 70வது பாட்டுல போய் ஓங்கார என் குறை இல்லை அப்படின்றார். ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்ன காப்பாற்ற வேண்டியது. நடு நான் என் செய்யணும் நெடுக்கடலை சென்றே வேணும் கரையேற்றுகை திருவாளே சொல்றார் இல்லையா? ஆளுகைக்கு அவர் என்ன வேணா பண்ணுவார். அவரோட அபிராமியோட போய் கொஞ்சிப்பார், ஏன்னா கொஞ்ச நேரம் திட்டுவார், கொஞ்ச நேரம் அவரை வந்து இது சல்லாவாக சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் நம்மக்கிட்ட வந்தது எங்க பணியா அப்படிம்பார். அப்புறம் வந்து நான் ஒரு முட்டாள்னு சொல்லிப்பார். நிமிஷத்துக்கு நிமிஷம் அவருடைய இது மாறிண்டே இருக்கும். மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கின் பாணுதல். 3 புறங்களையும் அழிப்பதற்காக அம்பு தொடுத்த வில்லானாகிய சிவனுடைய பங்கில் இருக்கின்ற ஒளி படைத்த
ஆரம்ப பாட்டு புரியல. சிவனுக்கு வந்து ஆயுதம் சூலாயுதம். முதல் 2 வரி சரியா சூலம் ஆயுதம். முப்புறம் அடிக்கும் போது சிவன் வில் எடுத்துறாரு. முப்புரை அடிக்கும் போது சிவதனுசு மேரு வில்லாக்கி வாசுகிய நானாக்கி திருமாலை அம்பாக்கிட்டான். அப்புறம் அதெல்லாம் வாழான்னு சொல்லிட்டு சிற்பாலை ஆரம்பிச்சார். மூலிகைக்கு என்குறை அதன் மேல் மூழ்கிறது. ஆளுகைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உந்தன் அடித்தாமரை என்னை ஆளுவதற்கு உன்னுடைய அடித்தாமரை அந்த இடத்திலிருந்து வீழுவதற்கு உன்னுடைய விழியின் கடை உண்டு. அதற்கு மேல் மூழ்கை என்குறை நிற்குறையே. அதுக்கு மேல வேறதான் ஆச்சுன்னு சொன்னா, தப்பு ஆச்சுன்னு சொன்னா அது என் குறை, உன் குறை இல்லை. அதான் இந்த மனுஷனை நம்ப கூடாதுங்க. அப்புறம் அந்த கடைசி முப்புறங்களை எரிசதற்காக அம்பு தொடுத்த அந்த வில்லாளனுடைய ஒரு பங்காக இருக்கிற ஒளிபடைத்த நிற்றுவடை வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய என் பெருமாட்டியை பூணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என்னவென்றோ உன் செய்த புண்ணியம். என் புண்ணியம் என்ன தெரியுமா? புண்ணியோன்னு ஏதாவது கொஞ்சம் பாக்கி இருக்கா? இருக்கு, எனக்கு புண்ணியம் இருக்குன்னு சொன்னா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என் மனசுலயும் அவ பேர்ல புளியோண்டு அபிமானம் உண்டாயிடுது. வானுதற் கண்ணி, வாழ் நுதல் கண்ணி, ஒளி படைத்த நெற்றி உடையவளை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பிராட்டி. இந்த பேணுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் பார்க்கலாம். விண்ணவர் யாவரும் வந்து இறங்கி பேணுதற்கு எண்ணிய எம்பிராட்டி. தாய் பிள்ளையை பேணுகிறாள், அதாவது காப்பாற்றுகிறாள். தேவர்கள் எம்பெருமாட்டியை பேணுகிறார்கள். எப்படி பேணுகிறார்கள்? பூஜை செய்து பேணுகிறார்கள். பூஜித்த தனக்கு நன்மை செய்கிறார்கள். அவளுக்கு ஒரு நன்மை நம்மால செய்ய முடியாது. பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை வேதை நெஞ்சில் முட்டாள் நெஞ்சில காணதற்கு அந்நியல் அல்ல, கிட்ட வர முடியாது கன்னியை காணதற்கு அந்நியல். அந்நியல் அந்நியல் மூணு சுழி, 3 சுழினா அந்நியல் அப்படின்னா கிட்டவன், அண்மைப்படுவதால் அப்படி அண்மித்து வர முடியாத கன்னியை காணுதற்கு அந்நியல் அல்லாத. அப்ப அது அந்த அளவுக்கு அதுக்கு வந்து தகுதி இருக்கு. அதுக்கு மேல வருவா, வேற விஷயம். கண்ணுதற்கு அந்நியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு, அந்த மாதிரியாகிய அன்பை பூணுவதற்காக ஒரு எண்ணம் உண்டாக்கிய. அன்பை நான் இன்னும் பூண்டுட்டேன்னு சொல்ல, அன்பு பூணுவதற்கான எண்ணம் உண்டாயிற்று. அந்த எண்ணமன்றோ முன்சை புண்ணியம். புண்ணியம் செய்தனவே மனமே. படிக்கணும்.